ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகள் குக் யூடியூப் சேனல். நம்ம பனானாவில் எப்படி மோர் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பழத்தை வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகத்தை சேர்த்து மிக்சியில் தண்ணியை கொஞ்சமாக விட்டு குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக மிளகையும் போட்டுக்கோங்க. மிளகு இல்லை, கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சில்லி பவுடர் போடணும், நான் போடலை, ஏன்னா எனக்கு காரம் செட் ஆகாது. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பேஸ்ட்டு, நம்ம பொட்டுக்கடலைக்கு பதில் நம்ம தேங்காய் கூட போட்டுக்கலாம். இப்போது தயிரை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஒரு லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட முடியும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தயிரை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸோடு இது சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.